ஹாய் டியர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஸ்கூல் டேஸில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய விளாக் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். நான் மார்னிங் எழுந்த உடனே இங்கே வந்து தான் பார்ப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருக்குது, நிறைய வந்து மொட்டு வச்சிருக்கு. இந்த தனியா இருக்க வருஷம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து நீட்டா இருந்தது. அத நான் கட் பண்ணிட்டு பக்கத்திலேயே நட்டு வச்சிருக்கேன். எதுவுமே பண்ணல. சும்மா தான் வச்சேன். ஆனா வந்து அது இன்னுமே வச்சு ஒரு 15 டேஸ் இருக்கும். நல்லா வந்து பச்சையா இருக்கு. மேபி வந்து அது துளிர்த்து வந்தது அப்டின்னா, வேற இடத்துல மாத்தி வைக்கணும். நல்லாருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய மொட்டு வச்சிருக்கு. நெறைய கிளைகள் வந்திருக்கு. நான் வந்து என்ன உரம் போடுறேன் அப்டின்றது வந்து, நான் தனியா வந்து ஒரு வீடியோ வந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க பொருட்கள் மட்டும் வச்சு தான் வந்து போடுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு அதெல்லாம் வந்து தென்னை நார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து தண்ணி வந்து மேல காஞ்சு போகாம இருக்கிறதுக்காக இந்த மாரி வச்சிருக்கேன். நீங்களும் இத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் ஊருக்கு போறீங்க அப்படின்னா, இந்த மேல வந்து இந்த மாரி தென்னை நார் ஏதாவது வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, தண்ணி ஊத்திட்டு அது மேல வந்து இது மாரி வச்சுட்டு போங்க. அந்த நாருமே வந்து கொஞ்சம் லைட்டா நனச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க வர வரைக்கும் அந்த மேல மண் வந்து காயாம இருக்கும். நான் வந்து ஒரு 1 வீக் ஊருக்கு போயிருந்தேன். அதனால அது மாரி வச்சிருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஊருக்கு போற டைம்ல அத பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற பட்சத்தில இது நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம போட்ட கீரை. பார்த்தீங்கன்னா, நல்லா துளிர்த்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 10 நாளா இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா சாஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சுங்க. இது கீழ வந்து ஹோல்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ, அதனால தண்ணி அதில நின்னுடுச்சு. ஆனாலுமே இப்போ வந்து சரியாயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த தென்னை நார் போடுறது நீங்க வந்து வீட்ல கேர் பண்ணிக்க ஆள் இல்லன்றப்போ, கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் வர வரைக்கும் செடி எதுவுமே காயல. மண்ணு கூட காயவே இல்ல. அடுத்ததா வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசை பண்ண போறேன். மதிய லஞ்சுக்கு வந்து என்ன குடுத்து விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா சாதம் வந்து குடுத்து விட போறேன். ஸோ, அதனால வந்து புதினா வந்து ஃபர்ஸ்ட்டு பறிச்சு எடுத்துக்க போறேங்க. இந்த புதினா சாதம் எப்படி பண்றது அப்படின்னு லாஸ்ட் வீடியோல வந்து நான் போட்டிருக்கேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு இது. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாள் வந்து லீவ் விட்டதால வந்து சமைக்கிறது வந்து ஸ்கூலுக்கு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காலையில எந்திரிக்கிறதுக்கு. லேட் மார்னிங் வந்து தூங்கி பழக்கமாயிடுச்சு. ஸோ, அதனால வந்து கொஞ்சம் லேட்டா எழுந்து தான் வந்து இது சமைக்கிறேன். ஆனாலுமே இது ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஸோ, அதனால வந்து இன்னைக்கு நான் புதினா சாதம் பண்ண போறேன். அதே சமயத்தில இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால வந்து இன்னைக்கு புதினாவும் என்கிட்ட இருக்கு. அதனால வந்து இத பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து இது புதினா பறிச்சுட்டு இருக்கேங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே வேல இல்ல. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த வேலை எல்லாமே வந்து அப்படியே நான் செஞ்சுப்பேன். அதே மாதிரி இப்போ காலையில எழுந்த உடனே வந்து குளிக்கணும், துணி துவைக்கணும் அந்த மாரி வந்து காலையிலேயே வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது பாப்பாவ வச்சுக்கிட்டு. கொஞ்சம் வந்து வெயில் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து செய்வேன். ஸோ, வந்து காலையில வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு குடுத்து அனுப்பிச்சிடணும். அந்த புதினா வந்து பார்த்தீங்கன்னா, பறிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு, கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்து நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து இத வச்சு நான் லைட்டா தொக்கு மாரி பண்ணி சாதம் வந்து கிண்டுவேன். இது பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து தனியாவே போட்டுருக்கேன். கண்டிப்பா நீங்க அத செக் பண்ணி பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிடுறதுக்கே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அத பண்ணியிருக்கேன். வெளியில வந்து ஜன்னல் வழியா வந்து பாப்பா வந்து பார்த்துட்டு இருக்கா. சரி அவ கூட அப்படியே பேசிட்டே வந்து பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து கையில வச்சுட்டு இருக்காங்க. வெளியில நின்னுட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ வந்து இது புதினா அரைச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். புதினா சாதம் பண்ணணும். ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து சுடுதண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 2ம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து தோசை வந்து நான் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து என்கிட்ட கொஞ்சம் தக்காளி தொக்கு இருக்கு. அந்த தொக்கு வச்சு அந்த தோசை சாப்பிட்டுருவாங்க. மதியத்துக்கு வந்து சாதம் பண்ணிடலாங்க. ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா, நான் சுண்டல் ஊற வச்சிருக்கேன். இப்ப இது வந்து கொஞ்சமா வந்து அவிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். இங்க வந்து நல்ல வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ சும்மா ஸ்நாக்ஸ்க்காக எதோ குடுத்து விடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமா வந்து நான் சுண்டல் வைக்கிறேன். எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா குடுத்து விடணும் அப்படின்னா அந்த மாரி இல்ல. ஏதாவது டைம் கிடைச்சது அப்படின்னா, இந்த மாரி வந்து ஏதாவது செஞ்சு குடுத்து விடுவேன். மத்தபடி வந்து ஈவினிங் வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வச்சிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டல் வந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சுண்டல் பண்றதுக்கு. மீதி சுண்டல் வந்து நான் ஃப்ரீசர்ல வைக்க போறேன். அதனால வந்து எக்ஸ்ட்ராவே ஊற வச்சிருந்தேன். இது வந்து தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாம கம்ப்ளீட்டா வந்து இது மாரி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு மூடி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிரலாம். நம்ம வந்து சம்டைம் வந்து நான் ஊற வைக்கிறதுக்கு மறந்துருவேன். திடீர்னு ஏதாவது குழம்பு பண்ணணும் அப்டின்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு கண்டிப்பா வந்து ஞாபகமே இருக்காது. நான் திடீர்னு பிளான் பண்ணி ஏதாவது ஒண்ணு செய்வேன். ஸோ, அதனால வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது. நைட்டே வந்து நான் பிளான் பண்றதுலாம் இல்ல. ஸோ, அதனால வந்து இது ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் அப்டின்றதுக்காக நான் ஊற வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு இப்ப நான் ஃப்ரீசர்ல வச்சுடுறேன். தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க அத ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. இந்த மாரி வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த மாரி வந்து நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாரம் ஃபுல்லா வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு வந்து நான் இது போட்டு வைக்கிறேன். இந்த வாரத்துக்குள்ளே இத நான் காலி பண்ணிடுவேன். நீங்க வந்து அது எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டா கூட ஒண்ணுமே ஆகாது. நம்ம ஃப்ரீசர்ல வைக்கிறதால.
அவ்வளோதான் வச்சாச்சு. இன்னும் ஒரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லைட்டா வந்து குக்கர்ல வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு, அதில போட்டுட்டு குக்கர் வந்து அப்படியே மூடி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா வந்து ஊற வச்ச மாரி ஆயிடுங்க. அதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது வந்து அத விட ரொம்ப சிம்பிள். வேணுன்றப்ப வந்து கொஞ்சம் அப்படியே வெளியில எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இத மூடி போட்டு உள்ள வச்சுடுறேன். நம்ம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாப்பா வந்தாச்சு. பாப்பா வந்து இப்ப கையில வச்சுட்டே தான் வந்து செஞ்சுட்டுருக்கேன். அ ஸ்ட எல்லா வேலையும் வந்து அப்படியே செய்ய முடியாது. விடமாட்டா. ஸோ அதனால அப்பப்போ இந்த மாரி பாப்பாவ வச்சுட்டே செய்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கேமரா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து ஷேக் ஆகுது. இங்க பாருங்க சுண்டல் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து குடுத்துட்டேன். அது வந்து குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க குளிக்க போனதால பாப்பா வந்து நானே வச்சுட்டு இருக்கேன். பாருங்க இது அவ்வளோதான் ஃப்ரீசர்ல போட்டுறலாம். இத ஃப்ரீசர்ல போட்டு மூடிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா வந்து கீரை வாங்கி வச்சிருக்கேன். இது மதியத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்குனேன். ஆனா வந்து இப்ப எனக்கு டைம் இல்ல. மதியம் வந்து எனக்கு மட்டும் செய்றதால செய்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்து புதினா சாதம் வீடியோ போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு தான் எடுத்தேன். எடுத்து உடனே வந்து அது வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இந்த விளாக் வந்து மறுநாள் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து இன்னொரு மொபைல்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது மாரி தான் வந்து ட்ரைபாட்ல வச்சு வீடியோ எடுத்துப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கவே வந்து பண்ருட்டிலருந்து எடுத்துட்டு வந்து முந்திரி விப்பாங்க. அது வந்து வாங்கியிருக்கேன். 200 கிராம் வந்து ரூ. 110 அப்படின்னு சொல்லி வித்தாங்க. நல்ல வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. டைரக்ட்டா அங்கருந்து எடுத்துட்டு வரதால நல்லா இருந்தது குவாலிட்டி. அத வந்து நான் வாங்கியிருந்தேன். 200 கிராம் இருக்கு. அதுதான் வந்து இப்ப நான் உங்கள்ட்ட காமிக்கிறது. ஸோ அடுத்ததா இங்க பாருங்க, இந்த புதினா சாதத்துக்கு வந்து புதினா எல்லாம் வந்து சேர்த்தாச்சு. இது கொஞ்ச நேரம் தண்ணி இல்லாம வத்துனதுக்கப்புறம் முடிஞ்சிரும். இந்த பக்கம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இப்ப தாளிச்சுக்க போறேன். இப்ப வந்து சுண்டல் தாளிக்க போறேன். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது எண்ணெயில ஃப்ரை பண்றது அந்த மாதிரி வந்து சாப்பிடாம, இந்த மாரி வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். இது மாரி வந்து நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலுக்காக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி ரெசிபி ஏதாவது பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து வேற ஏதாவது வேலை இருக்கு அப்டின்ற பட்சத்தில இவங்க இந்த மாரி வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து குடுத்துருவாங்க. நான் எடுக்கிறத விட அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து குடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிளேட்ல வச்சு குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்ல வந்து சாப்பாடு போட போறேன் மதியத்து லஞ்சுக்கு. இது போட்டு வச்சுட்டு, ஒரு பாக்ஸ்ல வந்து சாப்பாடு, இன்னொரு பாக்ஸ்ல வந்து நம்ம சுண்டல் பண்ணோம் இல்லையா? அது வந்து போடணும். இது 2 போட்டுட்டு, இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது ஒரு பாக்ஸ் வந்து நான் போட்டு வச்சுடுறேன். அடுத்ததா வந்து கொஞ்சம் வந்து சுண்டல் குடுத்து விடுறேன். இதில வந்து கொஞ்சம் சுண்டல் வந்து வச்சுப்பேன் எனக்காக. இது வந்து ஒரு 10 மணி போல வந்து நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். சரி அதனால வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன். 2 பேருக்கு சேர்த்து நான் கொஞ்சமா தான் போட்டுருக்கேன். அவ்வளோதான் இத பேக் பண்ணி குடுத்துட்டோம் அப்டின்னா வந்து என்னுடைய வேல முடிஞ்சுது. காலையில இதுதான் எனக்கு வேல. இந்த அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கவர்ல போட்டு குடுத்துருவேன். பாக்ஸ்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நமுத்து போயிடுது. கவர்ல போட்டோம் அப்டின்னா தான் சரியா இருக்கு. நான் நெறைய டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எப்பவுமே வந்து அத கவர்ல போட்டு குடுத்துருவேன். இத வந்து அப்டியே க்ளோஸ் பண்ணி குடுத்துட்டு, அத கவர்ல வச்சு குடுத்துட்டோம் அப்டின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா வந்து வேற எதுவும் வேல இல்ல. இதுக்கு மேல வந்து நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். இதுக்கப்புறம் என்னுடைய வேலை எது வேணாலும் செய்யலாம். நான் வந்து துணி துவைக்கிறது, இல்ல பாப்பாவுக்கு வந்து ஏதாவது பண்றது இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிஷின் வாங்கினேன் இல்லையா? அதில வந்து துணி வந்து தச்சு கத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸு. இது கட் பண்ணி தச்சுட்டு இருக்கேன். இது வந்து பாக்க எடுத்து வைக்கணும். கழுத்து மட்டும் வந்து இன்னும் வந்து தைக்கல. பாருங்க கையெல்லாம் தச்சாச்சு. இப்போ இதுதான் வந்து தச்சுட்டு இருக்கேன். ஒரே நாள்ல வந்து தச்சு முடிச்சிட மாட்டேன். எனக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தைப்பேன். பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டா 10 மணி போல ஆயிடுச்சு. ஸோ, அதனால இது வந்து நான் தைக்க போறேன் இப்போ. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்ப தான் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு துணி தைக்க தெரியாது. சும்மா வந்து தையல் அடிக்கிறது அந்த மாரிலாம் பண்ணுவேன். ஆனா வந்து ப்ராப்பரா வந்து ஜாக்கெட் அதெல்லாம் வந்து கட் பண்ணி தைக்க தெரியாது. இப்ப தான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நார்மல் கிளாத் வாங்கிட்டு அதில வந்து தச்சு கத்துக்கிட்டு இருக்கேங்க. நான் வந்து இப்ப கழுத்து அடிச்சிட்டுருக்கேன். இது வந்து பாக்க எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆல்ரெடி ரவுண்டு கழுத்து வச்சு ஒரு ஜாக்கெட் அடிச்சேன். நல்லா தான் வந்தது. சரி இது மாரி அடிச்சு பாக்கலாம் அப்டின்றதுக்காக, இது வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி டைம் கிடைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த துணி தைக்கிறது வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து வீடியோவும் எடுக்கிறது, அப்புறம் இந்த துணி தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து அதனால தான் வந்து ஒரே நாள்ல தைக்கிறது இல்ல. எப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தைப்பேன். வீடியோ வந்து நான் இன்னைக்கு காலையிலே எடுத்து முடிச்சுட்டேன் இல்லையா? ஸோ அதனால வந்து இப்ப நான் துணி தச்சுட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் இப்ப வாய்ஸ் குடுக்கும்போது, இந்த இந்த வந்து ஜாக்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பரா வந்தது. இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா வந்தது. இதுக்கு முன்னாடி 2 ஜாக்கெட் தச்சிருக்கேன். அது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் நெறைய பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்தது எனக்கு நல்லாவே. இப்போ இத தச்சு முடிச்சுட்டேன் அப்டின்னா, மணி வந்து 10 மணி இப்ப ஆயிட்டுருக்கு. இத தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணணும். அவ்வளோதான் இந்த தைக்கிற வேலை முடிஞ்சுது அப்டின்னா, அடுத்ததா வந்து நான் போய் ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணணுங்க. பாப்பா தூங்கிட்டு இருந்தா அப்டின்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணிடுவேன். குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா எழுந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு பாப்பாவ வந்து குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா குளிச்சுருவேன். அவ்வளோதான். இவ்ளோ தான் வந்து மார்னிங் வந்து எனக்கு வேலை இருக்கும்.
கொஞ்சம் வந்து நடுவுல வந்து டைம் கிடைச்சது அப்டின்னா, இந்த கீரையும் வந்து பறிச்சு வச்சுருவேன். வேணும்னா வந்து மதியம் செய்யலாம். இல்ல நான் மட்டும் இருக்கிறதால இப்ப மதியம் செய்ய மாட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு புதினா சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. எனக்குமே வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு விட்டுருவேன். லெமன் ரைஸ் ஏதாவது அந்த மாரி வந்து பண்ணிப்பேன். அந்த கீரை மட்டும் பறிச்சு வச்சிரணும். இவ்ளோ தான் வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீன். ஸ்கூல் டைம்ல எப்பவும் வந்து இதே மாரி தான் இருக்கும். ஸ்கூல் இல்லாத டைம்ல வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.